राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय. எல்லாருக்கும் இனிய எம்பார் ஆயிரமாவது திருநக்ஷத்திர தின ஆசீர்வாதங்கள். எம்பார் கோவிந்தர், அந்த பேர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எம்பெருமானார் அப்படின்னு ராமானுஜர் பேர் வைக்க, உம்முடைய முழு பெயரை தாங்கிற சக்தி எனக்கில்லைன்னு சொல்லி எம்பார் அப்படின்னு அவரே சுருக்கி வச்ச ஒரு திருநாமம். ஸ்ரீ வைஷ்ணவமே கடன்பட்டிருக்கிற ஒருத்தர் எம்பார் கோவிந்தர். விந்தியமலை காடுகளில் ராமானுஜனா, இந்த யாத்திரை உங்களை கொலை பண்ணுறதுக்காகத்தான், காசி யாத்திரை, தயவு செஞ்சு தப்பிச்சு போயிடுங்கோன்னு அன்றைக்கி அந்த பிள்ளை எழுதி வைக்கிறேன்னா, இன்றைக்கி ஸ்ரீ வைஷ்ணவமே இல்லை. அந்த பிள்ளையினாலே இளையாழ்வார் காப்பாற்றப்பட்டார். வரதன் வேடுவனாகவும் வருவான்றதுக்கு நிரூபணம் அந்த சம்பவம். மதுரமங்கலம் அந்த எம்பாருடைய அவதார ஸ்தலம். அங்கே வைகுண்ட பெருமாள் சந்நிதி. ரொம்ப பிடிச்ச ஒரு ஆச்சாரியன். நான் அப்பயும் சொல்கிற, பற்பமெனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக்கண்ணழகும் காரி சுதன் கழல் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே அப்படின்னு ராமானுஜருடைய ரூபலாவண்யம் என் ஹிருதயத்தில் இருக்குது, எனக்கு ஒரு குறை இல்லைன்னு தைரியமாக ஆச்சாரிய தியானத்தை பற்றி பேசின ஒருத்தர் எம்பார் கோவிந்தர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆச்சாரியன். ராமானுஜருக்கு அவ்வளவு பிடிச்சவன். நம் கோவிந்தன் இப்படி தான் சொல்லுவார். நம் கோவிந்தன் அப்படின்னு தான் சொல்லுவார். ரொம்ப அழகான ஒரு அநியாயத்துக்கு வைராக்கியசாலி, கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத வைராக்கியசாலி. தை மாதம் புனர்வசு நட்சத்திரம் அவருடைய அவதார தினம். சரியா? 1017 ராமானுஜர். இப்போ 1026 இவர் பிறந்தார். இப்போ 2026 1000வது வருஷம் திருநக்ஷத்திரம். ஓகேவா? அது முதல் நாள். இதுக்கு அடுத்தது இன்னொரு விசேஷம். சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தை விட்டு மேல்நாடு போகிறார். மேல்நாட்டில் நெற்றியில் இட்டுக்கொள்வதற்கு திருமண் கிடைக்காம, திருமணம் தீரும் பொழுது வருத்தப்படும் பொழுது பகவான் சொப்பனத்தில் வந்து, இங்கே வா, இங்கே இருக்குன்னு சொல்ல சுவாமி ராமானுஜர் இன்றைக்கி மேலக்கோட்டைன்னு சொல்கிறோமே, அந்த மேல்கோட்டையில் வேத புஷ்கரணி போய் அங்கே தீர்த்தமாடி, எந்த இடத்துல தத்தாத்ரேயர் காஷாய வஸ்திரம் தரிச்சுட்டாரோ அந்த இடத்துல அவரும் தரிச்சுண்டு, அதன் பிறகு கல்யாணி கரையில் இருக்கக்கூடிய திருநாராயணனை புத்துக்குள்ளிருந்து வெளிக்கொணர்ந்த நாள் என்று தை புனர்வசு. இது ராமானுஜர் 60 வயசுக்கு அப்புறம் நடக்கிற சம்பவம் இது. ஸோ மேல்கோட்டை திருநாரணன் கிடைத்த தினம் இன்று. எவ்வளோ விசேஷம்! அதுக்கப்புறமா நம்ம சைத்தன்ய மகாபிரபுவினுடைய பிரிய ஸ்ரீபாத அந்த டோன். நீ பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், சீக்கிரம் மாயாப்பூர் போகணும். ரொம்ப வருஷம் ஆயாச்சு. அதாவது
என்ன தோன்றது அப்படின்னா, இப்போ இந்த கால்லாம் கொஞ்சம் சரியான பிறகு மாயாப்பூரில் ஒரு சப்தாகம் மாதிரி வச்சுண்டு கிருஷ்ணலீலா மட்டும் அனுபவிச்சுண்டு இந்த லீலா ஸ்தலங்கள்லாம் அப்படியே என்ன முடியுமோ பார்க்கணும். இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணிப்போம், சீக்கிரத்தில் சுவாமி நடத்தி கொடுக்கட்டும். ஏன்னா மாயாப்பூர் ஒரு மாமாங்கத்துக்கு மேலே ஆயாச்சு. நான் 2009-8 போனேன். ஆயாச்சு 18 வருஷம் போதும். ஆனால் இன்னும் பசுமையாக இருக்கு என் மனசில். எனக்கு பசுமையாக அப்படியே உட்காந்துருக்கு. அந்த மாயாப்பூர் அனுபவங்கள் மறக்கவே இல்லை. ஸ்ரீபாத நித்யானந்தர் அவ்வளோ பெரியவர் தெரியுமா? அது குரு சொல்லியாச்சுன்னா அவ்வளோதான், யோசிக்காமல் பண்ணுறவர்கள். நகர சங்கீர்த்தனத்திலலாம் வம்படிக்கிற ஒருத்தர், ரொம்ப அநியாயத்துக்கு தைரியசாலி, திமிரு, ரொம்ப திமிரு. சைத்தன்ய மகாபிரபுனுடைய சன்னியாசம் வாங்கிட்ட கம்பெல்லாம் உடச்சி போட்டவர். ஒரு சன்னியாசிக்கு அந்த தண்டம்ன்றது அவ்வளோ முக்கியம். கையில் வச்சுருப்பா இல்லையா, திரிதண்டம் ஏகதண்டம்னு நம்ம பார்ப்போம் இல்லையா. சன்னியாசிகள் கையில் ஒரு கோல் வச்சுருப்பா இல்லையா. காஞ்சி மட்டாதிபதி, சிங்கேரி ஆச்சாரியன், அஹோபில் ஆச்சாரியன் எல்லாம் அந்த கோலை உடச்சி போட்ட ஒருத்தர் ஸ்ரீபாத நித்யானந்தர். சைத்தன்ய பேர் என்ன ஆச்சுன்னார், உங்களுக்கு உங்களையே பார்த்துக்க முடியல, இந்த கோலை வேற பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன ஒருத்தர் ஸ்ரீபாத நித்யானந்தர். கிட்டத்தட்ட 40 வயசில் சைத்தன்ய மகாபிரபு அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கல்யாணம் பண்ணிட்டார். அப்பா அம்மா யாரும் கூட அதை சுற்றிட்டு இருந்தவர். அவதூத சன்னியாசி. பிருந்தாவனத்தில் போய் ஓன்னு அழுதார், கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான். அப்போ பகவான் அசரீரியா சொன்ன பிறகு அங்கிருந்து அவ்வளவு அழகா ஜம்முன்னு நவத்வீபம், மாயாப்பூர் இன்னைக்கு அது பேர், நவத்வீபம் போய் சைத்தன்ய மகாபிரபுவை பார்த்த ஒரு ஆள். இன்றைக்கா ஒரு போட்டுன்ற பிரேஸ்லெட்லாம் நான் பார்த்துருக்கேன், தொட்டிருக்கேன். அவர் ஜபிச்ச மாலையை தொட்டிருக்கேன். இன்றைக்கும் ஸ்ரீ பிருந்தாவனத்தில் ஸ்ருங்கார் வட்டில் அவர் கையில் இருந்த அந்த தண்டம் இதெல்லாமே இருக்குது. அவர் கையில் ஒரு கொம்பு ஒன்று அதெல்லாம் உண்டு. இன்றைக்கும் அவர் கையில் போட்டிருந்த பிரேஸ்லெட் தொட்டிருக்கேன். அதெல்லாம் என்ன சொல்கிறது, கோட்டி ஜென்ம சுக்ருதம் பகவான் கொடுத்துருக்கான். அப்படிப்பட்ட ஒரு நாளில் நாம் பிருந்தாவன பரிக்கிரமாவுடைய விஷயங்கள், பிருந்தாவனம், அது ஸ்ருங்கார்வட், பிருந்தாவனத்தை என்னெல்லாமோ இருக்கணும் இல்லையா. ஒளிஞ்சு இருக்கிற ஒரு ஸ்தலம் ஸ்ருங்கார்வட். நிறைய பேருக்கு தெரியாது. இது பக்கத்தில் தான் இம்லி தலா, அந்த பக்கம் போயாச்சுன்னா காளிய காட்டு, இதுக்கு நடுவில் தான் இருக்குது இந்த இடம். பல பேருக்கு தெரியாது. பகவான் ராதாராணிக்கு அலங்காரம் பண்ணிவிட்ட ஒரு இடம். வட் அப்படின்னா வட்ட விருட்சம், ஆலமரம். ஸ்ருங்கார், ஸ்ருங்கார் அப்படின்னா அலங்காரம். கண்ணன் ராதாராணிக்கு பார்த்து பார்த்து அலங்காரம் பண்ணிவிட்ட இடம் ஸ்ருங்கார் வட். இன்னைக்கு அந்த ஆலமரம் பட்டு போயிடுது. அதனால்தான் பிருந்தாவனம். பிருந்தாவனம் அதில் புல்லாய் பிறவி தர வேணும் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு தெரியுமா. அதுக்கு இன்ஸ்பிரேஷன் ஒரு ஸ்லோகம் உண்டு. ஸ்ரீமத் பாகவதத்தில் 10வது ஸ்கந்தம் 47வது அத்தியாயம் 61வது ஸ்லோகம். ஆசாம் மஹோ சரணரேணுஜுஷாமஹம் ஸ்யாம் விருந்தாவனே கிமபி குல்மலதா ஔஷதீனாம் யாதுஸ்த்யஜம் ஸ்வஜனம் ஆர்யபதம் சஹித்வா பேஜுஹு முகுந்த பதவீம் ஸ்ருதுபிஹி விம்ருக்யாம. நம்ம ஃபேவரட் உத்தவன் சொல்கிற ஸ்லோகம் இது. கோபிகைகள்லாம் பார்த்துட்டு அவள் காலை நமஸ்காரம் பண்ணிட்டு பகவான்கிட்டே தூது வந்தார். அவளுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்க. இங்கே பாடம் படிச்சுட்டு கிளம்புறார். கியான குதிரின்னு ஒரு இடம் இருக்குது இன்றைக்கும் பிருந்தாவனத்தில். ஞான குவியல்னு பேர். ஸ்ருங்காரத்தில் இப்படி நடந்து போயிடலாம் பின்னாடிக்கா.
மகான் துளசிதாசர் தபஸ் பண்ண இடமும் அங்கே இருக்குது. உத்தவர் புலம்புறார், அஹோ ஆச்சரியம், இந்த கோபிகைகள்லாம் உலகத்தில் ரொம்ப கஷ்டம் என்ன தெரியுமா? த பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டர். பந்துக்களை விட முடியாது. அந்த அளவுக்கு உங்களை மனசில் காயப்படுத்தினாதான் அவளை விட்டுட்டு நீங்கள் போவேன். அப்படியே காயப்படுத்தி இருந்தாலும் ஏதான ஒரு சந்தர்ப்பத்தில் அவள் திரும்பி சாரி சொல்லியாச்சுன்னா டக்குன்னு மனசு மாறிடும். பெருசாக அதை எடுத்துக்க மாட்டோம். இது லோக ஸ்வபாவம். அந்த விட முடியாத தம் பந்துக்களை அப்படி விட்டாளாம் கோபிகைகள். காவலும் கடந்து ஆழ்வார் சொல்றார் இல்லையா, கிருஷ்ண வேணுகானம் கேட்டவொன்னு கோபிகைகள் ஓடி வர்றதை பற்றி எழுதியிருப்பார் பாகவதத்தில். தாய், தகப்பன், மாமனார், மாமியார், புருஷன், சகோதரன் இதெல்லாம் விட்டு குழந்தைகளையும் விட்டுட்டு வருவாளாம். அப்படி எங்கேருந்து இவாளுக்கு ஒரு தைரியம் அப்படின்னா அந்த கிருஷ்ண பக்தி. அதுதான் அவர் சொல்றார். அது எப்படி விட முடியும் பந்துத்துவத்தை? தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோய் பட்டு ஒழிந்தேன் அப்படின்ற ஆழ்வார். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து. இப்போ கொஞ்சம் வருஷம் அவர்கிட்ட பழகிட்டோம்னாலே அது எப்படி அவர்கிட்ட சொல்கிறது, மூஞ்சிக்கு நேராக கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அதை விட கஷ்டம் பந்துக்களை விடுறது. கோபிகள் இப்படி விட்டா எந்த கோபிகைகள் விட முடியாத பந்துக்கள் ஆரியப்பதம். இந்த கோபிகைகள் உலகத்தில் ஒரு மரியாதை இருக்கும்ல. நம்ம எல்லாரும் இந்த சோஷியல் ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுவோம்ல. நம்ம காலத்துக்கு அப்புறம் கூட அவள் ஒழுங்காக இருந்தா அப்படி தானே எதிர்பார்ப்போம். அது ஒன்றும் சரியில்லை அப்படி சொல்லாமல் இருப்போம். ஆனால் இன்ன வரைக்கும் கோபிகைகள் அப்படின்னா பல பேருக்கு பல விதமான அபிப்பிராய பேதங்கள் உண்டு. அந்த கோபி பாவத்தில் இருக்கவள் மட்டும்தான் கோபிகள் வசதி. மற்றவா எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு என்ன கண்ணனுக்காக அலைஞ்சிட்டு இருந்தா, கண்ணன் மேலே ஆசைப்பட்டா, இப்படி தானே கலோக்கியெல்லாம் நான் சொல்கிறேன். அப்பேற்பட்ட அந்த லோக மரியாதையும் விட்டுவிட்டாள். ஆமாம் போங்க, அது தரிகட்டு போகலை. கிருஷ்ண பக்தியில் இந்த உலக அவமானங்களையும் விடணும். அது ரொம்ப கஷ்டம். இந்த கோபிகைகள் காத்தியாயனி விரதம் இருந்த பொழுது கடைசி நாள் கண்ணன் வரான். கோபிகள் வஸ்திரம் இல்லாமல் தலைக்கு மேலே கையை கூப்பி அவனை சரணாகதி பண்ணுறான். இந்த மாதிரி சரணாகதி ஒரு குறிப்பிட்ட இதில் சன்னியாசிகளுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. ஒரு சன்னியாசம் வாங்கிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எல்லாத்தையும் விடணும். எல்லாத்தையும் விடும் பொழுது இந்த அத்வைத முறைப்படி சில சந்நியாச தர்மங்கள், நிறைய சந்நியாச தர்மங்கள் உண்டு. ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கு இந்த மாதிரி சந்நியாச தர்மம் மாறுபடும். அத்வைத சந்நியாசத்தில் குடுமியை கட் பண்ணிக்கணும், பூனலை அறுக்கணும், வடுப்பில் கட்டிருக்க அருணாக்கயிறையும் அறுத்துடணும், கோமணத்தையும் விட்டுடணும், நிர்வாணமாக நிற்கணும். கோபிகள் நிற்கிறான்னு சொன்ன இல்லையா, அந்த மாதிரி நின்று அவர்கள் பகவத் தியானம் பண்ணணும்னு இருக்கு. சரீர அபிமானத்தை விட்டுட்டு, நமக்கெல்லாம் தெரியாது. நம்ம அதாவது சன்னியாசிகள் காலில் விடணும்னு நினச்சிட்டு இருக்கோம், பெரிய காரியம். அந்த சந்நியாசிகள் போலே விரக்தர்களாக தன் சரீர அபிமானத்தை விட்டவர்கள் கோபிகைகள். அப்படி காண கிடைக்காது. அதனால தான் சொல்கிறார், அது உத்தவன் சொல்கிறார். எப்பேற்பட்ட உத்தவன்? கண்ணன் நீ என்னுடையவன், நீ என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்கிற உத்தவன். அவர் சொல்கிறார், எந்த கோபிகைகள் விட முடியாத பந்துக்களையும் லோக மரியாதையும் விட்டுட்டு ஸ்ருதிபிகி விமிருக்யாம், ஸ்ருதிகள் வேதங்கள் கூட தேடும்படியான முகுந்த பதவி, மோட்சத்தை தரக்கூடிய கிருஷ்ணனை, அந்த சாயுஜ்யத்தை, அந்த சாமீபியத்தை, அந்த சாரூபியத்தை, அந்த சாலோக்கியத்தை அடைஞ்சார்களோ அப்படிப்பட்ட இந்த கோபிகைகளுடைய சரணதூளி, அவளுடைய திருவடி தூளி படிந்த இந்த பிருந்தாவனத்தில் சரணரேணுகு ஜுஷா மஹம்ஸ்யாம் பிருந்தாவனே கிமபி குல்ம லதா ஔஷதீனா. ஒரு
புதராகவோ கொடியாகவோ, ஔஷதினா மூலிகை செடி, அது புல்லாய் பிறவி தர வேண்டும், சிறுகல்லாய் பிறவி தர வேண்டும், கொடியாய் பிறவி தர வேண்டும், மரமாய் ஏதேனும் ஆவேனே. எம்பெருமான் பொன்மலை மாதிரி எம்பெருமானுடைய இவர் சொல்றார், கிருஷ்ண கோபிகளுடைய திருவடி தூளி சம்பந்தப்பட்ட இந்த பிருந்தாவனத்தில் ஏதேனும் ஆவேனே. லதா அப்படின்னா கொடின்னு அர்த்தம், வள்ளி அப்படின்னாலும் கொடி, கோபாலவல்லி அப்படின்னா கோபாலன் ஆசிரியச்சிருக்கிற வள்ளி, கொடின்னு அர்த்தம், கோபாலனுடைய கொடி. ஹரிச்சந்தன கல்பவல்லின்னு ஆண்டாளை சொல்லுவா. ஸ்ரீரங்கராஜன்ற சந்தன மரத்தை சுத்தின் இருக்கக்கூடிய கல்பக கொடி ஆண்டாள். அப்போ அதனால் குருஜி அந்த பேரை வச்சா, கோபாலனையே ஆசிரிச்சிருக்க வேண்டிய வள்ளி நீ. அதாவது நீ அவனுடைய சொத்து. கொடிக்கு கொம்பு இல்லாமல் படர்ந்து மேலே வராது. இந்த ஜீவன் கொடி, கோபாலன் தான் மரம், கோபாலன் மாட்டுக்காரன். மாட்டுக்காரன் என்ன பண்ணணும்னா அவன் சொல்கிறபடி கேட்டால் போதும், வேறு ஒரு அறிவும் இருக்கப்படாது. அதனால ஆண்டா சொல்ற, அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து. நில்லடினா நிற்கணும், உட்காடினா உட்காரணும், எழுந்துனா எழுந்துக்கணும், பார்க்காதேன்னா பார்க்கப்படாது, நாமஜபம் பண்ணனா பண்ணணும், அவ்வளோதான். எஸ் டன். அசுல்க தாசிகா குற்றேவல். குற்றேவல் கேள்வி கேட்க அதிகாரம் கிடையாது. கொத்தடிமைக்கு என்ன கேள்வி கேட்குற அதிகாரம்? அடிமையை சொன்னா பண்ணு அப்படின்னு இல்லையா, அதுபோல இருக்கலாம். அதெல்லாம் கோபாலவல்லின்னு ஒரு திருநாமம். அப்போ அந்த குலசேகர ஆழ்வார் சொன்ன மாதிரி உத்தவன் ஆசாமஹோ சரணரேனுஜுஷாமஹம் ஸ்யாம் விருந்தாவனே கிமபி குல்மலதாௌஷதீனாம் யாதுஸ்த்யஜம் ஸ்வஜனம் ஆர்யபதம் சஹித்வாம் பேஜுஹு முகுந்த பதவிம் ஸ்ருதிபிஹி விமிருக்யாம். பேர்பட்ட வாக்கியம் இது. அவ்வளவு சிரேஷ்டம் இந்த பிருந்தாவனம். எனக்கு பிருந்தாவனத்தில் புல்லாய் பிறவி வேணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு அழகா சொல்றார். அப்போ வேற என்ன வேணும் நமக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அதானே வசத்தி. அதனால் இப்போ இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா, இதெல்லாம் நினச்சிண்டு இப்படியே அசைப்போனுங்க, திரும்ப திரும்ப கேளுங்கோ. இந்த விரஜமண்டல பரிக்கிரமா விஷயத்தை மீண்டும் 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 கேட்டுட்டே இருங்கோ. புரியுறதா? கேட்க 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 பல விஷயங்கள் புதுசு புதுசாக இருக்கும். அப்படியா 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 அப்படின்னு இந்த விஷயம் அவ்வளவு ஜோர். என்ன அழகுன்னா, இந்த கிருஷ்ணன் மதுராவுக்கு போகிறான் இல்லையா, அந்த மல்லரங்கத்தில் சண்டை நடக்கிறது. சாணூரன் முஷ்டிகன் இவாளோட. அப்போ இந்த கிருஷ்ணனை பார்த்துட்டு பலராமனை பார்த்துட்டு அங்கே இருக்கிறவா பேசிக்கிறார். மல்லரங்கத்தில் மதுராவில் 44வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம். புண்ணியாபத விரஜபுவோ யதயம் ரிலிங்க கூடஹ புராண புருஷோ வனசித்ரமால்யஹ காபாலயன் சஹபலஹ கணயம்ச்ச வேணும் விக்ரீடயாஞ்சதி கிரித்ரதம் கிரித்ரதம் அர்ச்சிதாங்கிரிஹி. அவ்வளவு அழகா சொல்றா. கிரித்ர ரம அர்ச்சித அங்கிரி. கிரித்ர ரம அர்ச்சித அங்கிரி. கிரித்ர கிரீஷன். கிரீஷன் யாரு? மலையிலே இருக்கக்கூடியவர் சிவபெருமான். கிரீஷன் கிரீஷ், அதான் கிரித்ர. கிரித்ர
ரம அவருடைய ஒய்ஃப் பார்வதி தேவி. கிரித்ர ரம ரமா அர்ச்சித அங்கிரி, சிவபெருமானும் பார்வதியும் அர்ச்சிக்கும்படியான திருவடி. கிரித்ர ரமார்ச்சித அங்கிரி, அங்கிரி யுக்மாலயம் அப்படின்றோம் இல்லையா, அவ்வளோதான். பக்த அங்கிரி ரேணு, தொண்டர் அடி பொடி. சரியா? அப்போ கிரித்ர ரமார்ச்சித அங்கிரி, சிவபெருமானும் ரமா அப்படின்னா ஸ்ரீதேவின்னு ஒரு அர்த்தமும் உண்டு. லக்ஷ்மி, சிவபெருமான், பிரம்மதேவர், லக்ஷ்மி போன்றவர்கள் அர்ச்சிக்கும்படியான திருவடி உடையவனும். நிருலிங்க கூடக, மனுஷ வேஷம் போட்டு வந்து யாருக்கும் தெரியாமல், கூட்ட அப்படின்னா ரகசியமா. புராண புருஷக, புராண புருஷன். அப்பேற்பட அயன் இந்த கிருஷ்ணருக்கான வனச்சித்திரமால்ய, வனமாலை போட்டுக்கக்கூடியவன். சக பலக, சக பலக, பலராமனோடு கூடியவனாய். வேணும் கொணையன், வேணுவ வாசிண்டு, புல்லாங்குழல் வாசிண்டு. மாடுகள் காபாலயஞ்ச, மாடுகளை மேய்ச்சிண்டு. விக்ரீடையா, விளையாடிண்டு. யத் அஞ்சதி, எந்த பிருந்தாவனத்தில் சஞ்சரிக்கிறாரோ. விரஜபுவக புண்ணியா, அந்த பிருந்தாவனம் மிகுந்த விசேஷமானது. இங்கே மதுராவில் இருக்கவா சொல்கிறா, புண்ணியா பதவிரஜம் புவோயதயம் நிருலிங்க கூட புராண புருஷோ வனசித்திரமால்ய காபாலயன் சஹபலக்வணயம் ச வேணும் விக்ரீடயாஞ்சதி கிரித்ர ரமார்ச்சிதாங்கிரிஹி. ஒரு ஸ்லோகத்தில் ஒரு சீன் இப்படி கொண்டு வந்துட்டா பாருங்க. மதுராவில் இருக்கவா அவா பேசுகிறா, அதில் புராண புருஷன் இவன் வந்து சிவபெருமான் நம்ம லக்ஷ்மி தேவியில் அர்ச்சனை பண்ணக்கூடிய திருவடியுடையவன், மனுஷேஸ்வரம் பூண்டு இருக்கவன், காட்டில் இருக்க வனமாலை தரிசின்னு இருக்கவன், பலராமனோட மாடு மேய்க்கக்கூடியவன், வேணுகானம் பண்ணிண்டு இவன் ஜாலியாக விளையாடக்கூடிய அந்த பிரஜபூமி மகோன்னதமானது. ஒரு 4 வரியில் புராண புருஷனில் ஆரம்பித்து பிருந்தாவன், அப்பேற்பட்ட பிருந்தாவன், அதனால் பிருந்தாவனம் அதில் புல்லாய் பிறவி தர வேண்டும். இப்போ புரியறதா ஏன் விரஜமண்டல பிரிக்கிறமா நிதானமாக சொல்லின்னு இருக்கேன் அப்படின்னா, அவ்வளவு சிரேஷ்டம். அதனால் இந்த சப்தம் உங்களுக்கு அப்படியே கூடிண்டே வரட்டும். சரியா? ஸோ பிருந்தாவனம் அதில் ஒரு புல்லாய் பிறவி தர வேணும். மீதி விஷயம் நாளைக்கு. என்னத்த மீதி விஷயம்? இருக்கிற ஸ்லோகத்தை அப்படி ஒன்றா சொல்லிட்டே இருக்க வேண்டியது. ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டோம். 348வது நாள் ஆயிடுத்து. இன்னும் 2 நாள் ஆகிடுதான் 350வது நாள் முடிச்சுடலாமா? இதை முடிச்சுட்டு வேறு ஆரம்பிப்போம். அவ்வளோதானே. ராதே கிருஷ்ணா. ஆமாம், இன்னைக்கு திரையோதசியா, நாளைக்கு சதுர்தசி, நாளைக்கு பௌர்ணமி. ரைட். நமக்கு தைப்பூசம் வந்துடுமோ இன்னைக்கு? நாளைக்கு தைப்பூசம். ஓகே, பார்த்துக்கலாம். ராதே கிருஷ்ணா. ரைட், பௌர்ணமியில் முடிக்கலாம், தப்பே கிடையாது. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா कृष्णा राधे. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय, जय बोलो मेलकोटे திருநாராயண பகவான் की जय. மேல்கோட்டை திருநாராயண பகவானுடைய உற்சவ மூர்த்தி ராமப்பிரியன். ஸோ இது மூலவர் கிடைச்ச நாள், ராமப்பிரியனோடது இன்னொரு நாள். சரியா? ஜெய் போலோ எம்பார் கோவிந்த் மகாராஜ் கி ஜெய்,
जय बोल श्रीपाद नित्यानंद महाराज की जय. राधे कृष्णा.